ஜனனி ஜன்ம சௌக்கியானாம் வர்தனி குலசம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிக்யதே ஜன்ம பத்திரிகா. சூரிய சோம அங்காரக புத குரு சுக்ர சனிபியஸ்ட ராகவே கேத்தவே நமஹா. 12 ராசிகள் 9 கிரகங்களோடு அனுகிரகத்தோடு 27 நட்சத்திரங்களுடைய ஆசீர்வாதங்களோடு டிசம்பர் மாத பலன்களை நம்ம பார்க்க போகிறோம். டிசம்பர் மாத பலன்கள் என்று சொல்லக்கூடிய கார்த்திகை மாதத்தில் ஒரு 15 நாட்கள் இருக்குது. அதே போல் மார்கழி மாதத்தில் ஒரு 15 நாட்கள் இருக்கும். இந்த கார்த்திகையும் மார்கழியும் இணைவது தான் பார்த்திங்கன்னா இந்த டிசம்பர் மாத ராசி பலன்கள். அப்போ இந்த டிசம்பர் மாதத்தில் 12 ராசி பலன்கள் எப்படி இருக்கும்? இப்போ பொதுவாக பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துடைய விஷயங்களை நம்ம தெரிஞ்சுட்டால் தான் அந்த எந்த கோவிலுக்கு போகணும், ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்குது. இப்போ கார்த்திகை மாதம்னா ஒரு சிறப்பு இருக்குது, மார்கழி மாதம்னா ஒரு சிறப்பு இருக்குது. இப்போ கார்த்திகை மாதம்னா என்ன சிறப்பு? கார்த்திகை தீபம் சிறப்பு, பரணி தீபம் சிறப்பு. அதே போல் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் கார்த்திகை மாதத்தில் எல்லோரும் மாலை போடுவாங்க. சபரிமலைக்கு மாலை போட்டு 48 நாள் விரதம் இருந்து கார்த்திகை மாதம் முழுவதும் விரதம் இருந்து மார்கழி மாதத்துலலாம் எல்லோரும் சபரிமலை யாத்திரை செல்லக்கூடிய ஐயப்ப பக்தர்கள் எல்லாருமே இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கக்கூடிய அதாவது ஒரு சில விஷயங்கள் நம்ம ஜோதிடத்தில் ஒரு மாதத்துடைய பலன்களை நம்ம சொல்லி அடுத்த விஷயங்களை நம்ம சொல்கிறோன்னு சொன்னால் அப்போ அந்த பலன்களுக்கும் அந்த மாதங்களுக்கும் தனி சிறப்பு உண்டு. எந்த ஆலயத்திற்கு நம்ம போகணும், என்ன பரிகாரங்கள் நம்ம செஞ்சுக்கணும், ஒவ்வொரு மாதத்துக்கும் நம்ம ஒவ்வொரு விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ இந்த ராசி இந்த இப்போ மேஷ ராசி நம்ம எடுத்துனோன்னா எப்படி நம்ம பண்ணணும், எந்த கோவிலுக்கு நம்ம போகணும், நம்ம எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்போ இந்த சபரிமலைக்கு எல்லாருமே யாத்திரை போவாங்க. சபரிமலை யாத்திரை போகும்போது எப்படி இருக்கும்? ஒவ்வொருத்தரும் பார்த்திங்கன்னா சில பேர் அந்த ஒவ்வொரு ஆலயத்திற்கும் சென்று வருவார்கள். ஒவ்வொரு ஆலயம் போவாங்க. சமயபுரம் போவாங்க. அதே போல் பார்த்திங்கன்னா ராமேஸ்வரம் போகக்கூடியவர்கள் இருப்பாங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு ஆலயங்களை தொட்டு தேனி போகும்போது தேனி பக்கத்தில் இருக்கக்கூடிய சில சிவாலயங்கள் அந்த மாதிரி இருக்கக்கூடிய கோவில்களுக்கு அப்படியெல்லாம் கோவில்களுக்கெல்லாம் போகும்பொழுது உங்களுடைய ராசிக்கான கோவில்கள் அப்படி அது போகும் வழியில் வருது அப்படின்னு சொன்னால் அந்த ராசிக்கான கோவிலை நீங்கள் டச் பண்ணி போனீங்கன்னா ரொம்ப சிறப்பு. இந்த கோவிலுக்கு போக சொல்லியிருக்காங்க, ஸோ இந்த கோவிலுக்கு போயிட்டு போனால் ரொம்ப விசேஷமானது, என்னுடைய நட்சத்திர ராசிக்கு இந்த கோவில் சொல்லியிருக்காங்க சுவாமி, அப்போ இந்த கோவிலுக்கு நான் போயிட்டு வந்தால் எனக்கு நல்ல சிறப்பான விஷயங்கள். இப்போ நீங்கள் இதற்குன்னு போகிறதில்ல. அப்போ சபரிமலைக்கு நீங்கள் போகும்பொழுது உங்களுக்கு அந்த மாதிரி நீங்கள் போய் அந்த சுவாமி தரிசனம்லாம் நீங்கள் பண்ணினீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப விசேஷமானது. இப்போது இந்த 27 நட்சத்திரம் நமக்கு இருக்குது. அஸ்வினி நட்சத்திரத்திலிருந்து ரேவதி நட்சத்திரம் வரையில் இருக்குது. அப்போ இந்த ரேவதி நட்சத்திரம் வரையில் இருக்கக்கூடிய 12 ராசிகள், இந்த 12 ராசி தான் ஒரு மனிதனை ஒவ்வொரு விஷயத்துலையும் ஒரு ஹை லெவலில் தூக்கி கொடுக்குறதும் அவன் கஷ்டப்படுறதும் இந்த 12 ராசியில் கண்டிப்பாக ஒரு ராசியில் அவங்க பிறந்திருப்பாங்க. அப்போ இந்த 12 ராசி பலன்களை அவர்கள் கரெக்டான முறையில் எடுத்துகிட்டு போகணும். என்ன செய்யணும், எப்படி பண்ணணும், இந்த மாதத்துக்கு நம்ம என்ன செஞ்சுக்கணும் அப்படிங்கிறத கரெக்டாக கொண்டு போகணும். அதே போல் நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். ஒரு சிறிய கட்டணத்தோடு என்னுடைய நம்பர் பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுறதுக்கு முன்னாடி வாட்ஸ்அப்பில் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். சுவாமி, நான் உங்கள்கிட்ட ஜாதகம் பார்க்கணும், நான் ஜாதக விவரங்கள்லாம் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு விவரங்களை அனுப்பி வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கால் பண்ணி நீங்கள் என்கிட்ட நீங்கள் பேசலாம். அப்படி நீங்கள் பேசும்போது உங்களுக்கு எல்லா விவரங்கள் எல்லாம் உங்களுக்கு சொல்லுவேன். ஸோ என்னென்ன பண்ணணும், உங்களுடைய சுய ஜாதகப்படி என்னென்ன இருக்குது அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நான் சொல்ல முடியும். சரிங்களா? மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு எப்படி இருக்கும்? திருவோண நட்சத்திரம் மகர ராசி, உத்திராட நட்சத்திரம் மகர ராசி, அவிட்ட நட்சத்திரம் மகர ராசி எப்படி இருக்கும்? மகர ராசி அப்படின்னு வரும்போது திருவோண நட்சத்திரம் மகர ராசி கொஞ்சம் சமாளிச்சிருவாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு மன வைராக்கியம் உண்டு. என்ன செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அதை செஞ்சு முடிச்சிருவாங்க. அந்த மன வைராக்கியம்ங்கிறது உண்டு. இதில் பாதிக்கப்படுற 2 ராசி பார்த்திங்கன்னா உத்திராட நட்சத்திரம் மகர ராசி, அவிட்ட நட்சத்திரம் மகர ராசி. அவிட்ட நட்சத்திரம் இன்னும் மோசம், ரொம்ப கவனமாக இருக்கணும். அவிட்ட நட்சத்திரம் கல்யாணமும் கூடி வராது, ஒரு சில விஷயங்கள் நல்ல விஷயங்களும் கூடி வராது, எல்லாத்துக்குமே போராட்டம் தான். ஒரு கல்யாண வயசில் இருக்கும்போது கூட பார்த்திங்கன்னா கல்யாணத்தை எதிர்பார்த்து கிட்டத்தட்ட 5 வருஷம் 7 வருஷம் 10 வருஷம்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்களாம் இருக்காங்க. ஸோ நல்ல விஷயங்கள் உடனே இந்த மகர ராசி பொறுத்தளவுக்கு செய்யணும் அப்படின்னு நினைக்கும்போது கூட இந்த அவிட்ட நட்சத்திரம் மகர ராசிக்கு ரொம்ப சிரமம்தான். அதே போல் நேர்மையாக வாழ்ந்து வரும் உங்களுக்கு எதையும் ஈஸியாக திட்டமிட்டு சில விஷயங்கள் எல்லாமே செஞ்சு முடிச்சிடுறீங்க.
அதே போல் வந்து பார்த்திங்கன்னா குரு வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய ராசிக்கு மகர ராசிக்கு அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது மகரம், கும்பம், மீனம், மேஷம், ரிஷபம் 5ல் இருக்கார். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா சில விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா அவப்பெயர் வரும், கவனமாக இருக்கணும். ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுறீங்கன்னு சொன்னால் இது நம்ம செய்யலாமா, இது நம்ம தகுதிக்கு இந்த வேலை சரியா, இந்த வேலை செஞ்சால் நமக்கு நல்லதா அப்படின்னு யோசித்து செய்யுங்க. ஏன்னா சில விஷயங்களை நீங்கள் அவசரப்பட்டு செஞ்சுட்டு பின்னாடி கஷ்டப்படுறீங்க. ஸோ அதனால் என்னன்றதை யோசித்து செய்யுங்க. உயர் அதிகாரிகளுடைய ஆதரவு நிறையா இருக்கும். இந்த டிசம்பர் மாதத்தில் ஆதரவுகள் அதிகமாக இருக்கும். அதே போல் சில நேரத்தில் உங்களுக்கு வேலையே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியான சில சூழ்நிலைகள் வரும். தனியார் நிறுவனத்தில் இருக்கிறவங்களுக்கு சில அந்த விஷயங்கள்லாம் வரும். ஸோ யோசித்து செய்யுங்க. நம்ம வேலையை விடுறதா இல்லை வேலையில் இருக்கலாமா அப்படின்னு. ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறவங்க, காலேஜில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கெல்லாம் பதவி உயர்வு உண்டு, அதிலெல்லாம் நல்ல பேர் இருக்கும். தனியார் நிறுவனத்தில் இருக்கிறவங்களுக்கு இடம் மாறுறதுக்கு யோசிப்பாங்க. அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு மேலதிகாரிகளுடைய ஒரு ஆதரவு இருக்கும். அடுத்தடுத்து போகக்கூடிய ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான சூழ்நிலைகள் வரும். அதே போல் ஒரு கவர்மெண்ட் உத்தியோகத்தை எதிர்பார்த்திருந்தவர்களுக்கு நல்ல செய்திகள் வரும். அதே போல் அரசாங்கத்தின் மூலமாக ஒரு சில விஷயங்கள் எனக்கு நடக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நல்லபடியாக நடக்கும். சில விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும். சில பேர் வந்து உங்ககிட்ட நண்பர்கள் போல் வேஷம் போடுவார்கள், கவனமாக இருங்க. அவங்க என்ன பேசுகிறாங்க, என்ன சொல்கிறாங்கன்னு தெரியாது. ஆனால் உங்ககிட்ட வேலை ஆகிற வரைக்கும் தான், வேலை முடிஞ்சிருச்சுன்னு சொன்னால் உதாசீனப்படுத்திட்டு போவாங்க, திரும்பவும் வருவாங்க. அதுதான் பெரிய ஒரு விஷயம். அதனால் ரொம்ப இந்த இந்த நண்பர்கள்கிட்ட நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும். இவங்கக்கிட்ட நம்ம கொஞ்சம் கவனமாக பேசணும். இவங்க நல்லவங்க, இவங்கக்கிட்ட பேசலாம், இவங்கக்கிட்ட சொல்லலாம் அப்படிங்கிறத யோசித்து சொல்லுங்கள், யோசித்து பாருங்கள். ஏன்னா எல்லாத்தையுமே எல்லார்கிட்டையும் நீங்கள் பகிரணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ சில விஷயங்களை யோசித்து செய்யுங்க. முன்னோர்கள் வழிபாடு நிறையா பண்ணுங்கள். எவ்வளோக்குள்ள நீங்கள் முன்னோர்களுடைய வழிபாடு, முன்னோர்களெல்லாம் நீங்கள் நினைக்கிறீங்களோ அவ்வளோக்குள்ள நல்லது. தெய்வ வழிபாடு அப்படின்னு சொல்லும்போது உங்கள் குலதெய்வ வழிபாடு ஒரு தடவை இந்த டிசம்பர் மாதத்தில் நேரம் கிடச்சிதானே, இவ்வளோ நாள் நீங்கள் பிளான் பண்ணிங்க, உங்களால் சில விஷயங்கள் பண்ண முடியல, அட்லீஸ்ட் இந்த குலதெய்வம் கோவிலுக்காவது ஒரு தடவை போயிட்டு வாங்க. இதான் ஒரு நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும். தைரியமாக பேசவும், எந்த ஒரு விஷயத்தையும் மனசுக்குள்ளே வச்சுக்காதீங்க, தைரியமாக பேசுங்க. உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்ககிட்ட எல்லாருமே போட்டி பொறாமையோடு தான் இருப்பாங்க. போட்டி பொறாமைகள் அதிகமாக உண்டு. வேலை செய்கிற இடத்துல நிறைய போட்டி பொறாமை இருக்கும். இன்னும் இவங்க மட்டும் அடுத்தடுத்து போகிறாங்க, நம்மளால் போக முடியலையே அப்படிங்கிற சில விஷயங்கள் இருக்கும். ஸோ யோசித்து அவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்ககிட்டலாம் கூட கொஞ்சம் கவனமாக இருங்க. மனசஞ்சலங்கள் அதிகமாக இருக்கும், ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும், டென்ஷன் அதிகமாக இருக்கும். இந்த டென்ஷனை வெளியில் காட்டிக்காதீங்க, ஸ்ட்ரெஸ்ஸை முகத்தில் காட்டிக்காதீங்க. ஸோ நீங்கள் கொஞ்சம் நிதானமாக பார்த்து செயல்பாடு பண்ணுங்கள். மாணவர்கள், மாணவிகள் படிப்பு நல்லா அமோகமாக இருக்கும். நல்ல எதிர்பார்த்த படிப்பு நல்லாயிருக்கும். அந்த படிப்புக்கு மேலேயே நிறைய நல்ல பெயர் வாங்கி கொடுப்பீங்க. அப்பா அம்மாவுக்கு நல்ல பெயர் வாங்கி கொடுப்பீங்க. நல்ல விஷயமா இருக்கும். மகர ராசியில் பிறந்த, அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்த ஆண் மாணவர்கள் அப்படின்னு எடுத்துக்கும்போது படிப்பில் ரொம்ப சிரமப்படுவீங்க. அதுவும் +2ல் வந்து பார்த்திங்கன்னா மார்க் ஸ்கோர் பண்ணுவீங்களா அப்படின்ற அளவுக்கு அம்மா அப்பா ஏங்குவாங்க. இவன் படிச்சிருவானா, அட்லீஸ்ட் ஓரளவாவது மார்க் எடுத்துருவானா, அட்லீஸ்ட்டு ஒரு 350+ வந்துருமா அப்படிங்கிற அளவுக்கு அம்மா அப்பா யோசிக்கிற அளவுக்கு இருக்குது. ஏன்னா நீங்கள் 8th 9th 10th படிக்கும்போதெல்லாம் இந்த அளவுக்கு அவங்க நினச்சிருக்க மாட்டாங்க. ஆனால் இந்த +1 +2 வந்து பார்த்திங்கன்னா நிறைய இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறையா தடுமாற்றங்கள் நிறையா வருது. ஸோ உங்களுக்கு அதனால் அப்பா அம்மாவுக்கு மனக்கவலைகள் அதிகமாக இருக்குது. இவ்வளோ தூரம் ஃபீஸ் கட்டுறோம், இவ்வளோ தூரம் எல்லாம் பண்ணுறோம், இவன் படிக்க மாட்டேங்கிறானே, செய்ய மாட்டேங்கிறானுங்கிற ஒரு மன வருத்தங்கள் அதிகமாக அம்மா அப்பாவுக்கு இருக்குது. ஸோ கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஆண்கள், பெண்கள் ஓரளவு சமாளிச்சிடுறீங்க. ஆண்கள் ரொம்ப கவனமாக பார்த்து, நீங்கள் தான் நல்லா படிக்கணும். நீங்கள் படித்தா தான் அடுத்தடுத்து ஒரு சில விஷயங்கள் வரும். சரிங்களா? நீங்கள் படிக்கல அப்படின்னா சரியாக வராது. அதே போல் கால பைரவருக்கு வேப்பெண்ணெயில் விளக்கு போடுறது ஒரு பழக்கமாக வச்சுக்கோங்க. வேப்பெண்ணெயில் விளக்கு போடுங்க, இன்னும் சிறப்பு. அதாவது சில விஷயங்கள் நம்ம சொல்கிறோம் இல்லையா, வேப்பெண்ணெயில் விளக்கு போடுங்க, மிளகு தீபம் போடுங்க, தேங்காயில் தீபம் போடுங்கன்னு சில விஷயங்கள்லாம் சொல்கிறோம் இல்லையா, அதெல்லாம் வந்து நிறைய சக்ஸஸ் ஆகிறதுக்கு தான். அதே போல் ஒரு மாதத்துடைய சில பலன்கள் சொல்லி சில விஷயங்கள் சொல்லும்போது ஒரு விஷயத்தோட லிங்க் ஆகிருக்கும் ஒரு ராசிக்கு. அப்போ அதனால தான் இதை செஞ்சு இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறோம். எந்த ஒரு விஷயத்தையுமே ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு முழுமையாக புரியும். ஒரு ராசின்னு சொன்னால் அந்த ஒரு ராசியை ஒரு 5 நிமிஷம் கேட்குறீங்கன்னு சொன்னால் அது நீங்கள் முழுமையாக கேட்டால் தான் நமக்கு இந்த மாதத்துக்கு இந்த பலன்கள்லாம் சொல்லியிருக்காங்க, நம்ம இதுக்கு தகுந்த மாதிரி எச்சரிக்கையாக நடந்துக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இருக்குது. அன்னதானம் பண்ணுங்கள், வஸ்திர தானம் பண்ணுங்கள். இதெல்லாம் உங்கள் ஜாதகப்படி நிறையா சில விஷயங்கள் பண்ணுங்கள். உங்களுக்கு எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். சுபம்.